ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Yamaha FZ பைக்கு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் பைக்கு. இந்த பைக்குக்கு நம்ம இன்ஜின் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வாங்கியிருக்க ஆயில் பார்த்தீங்கன்னா 40-20 ஆயிலு. இதிலே பாருங்கள் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் ஆயில்னு போட்டிருக்கோம். அதோட கெப்பாசிட்டி பாருங்கள், 1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஒரு சில வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 800 ml அப்படி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வெஹிக்கிளுக்கு எவ்வளோ சூட்டபிள்னு பார்த்து ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சூஸ் பண்ணும்போது சூஸ் பண்ணிக்கிறணும். ஸ்பானர் வந்து ரிங் ஸ்பானரு 16-17, 8ஆம் நம்பர் டீ ஸ்பானரு அலங்கிய வெள்ளடிச்சு ரெடி பண்ணியிருக்கு. இது நம்மளாம் ரெடி பண்ண ஸ்பானரு. நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஃபில்ட்ரு. எப்போயுமே ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஆயில் ஃபில்டரை கட்டாயம் சேஞ்ச் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வெளியே ஒர்க் ஷாப்லலாம் கொடுத்தீங்கன்னா ஆயில் ஃபில்டரை க்ளீன் பண்ணி போடுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கட்டாயம் வந்து ஆயில் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிடணும். இந்த ஓரிங் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணும்போது இந்த ஓரிங் வந்து ஒரு 2-3 தடவை சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஓரிங்கை கட்டாயம் சேஞ்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஓல்டு ஆயிலை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்த ரிங் ஸ்பானரை வச்சு அந்த ஒரு பழைய பாண்ட் சீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தட்டில் வந்து ஆயிலை வந்து நம்ம பிடிச்சிக்கிறோம். 17 எந்த சீஸ் கரெக்டாக செட் ஆகுதுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பெரிய சைஸ் போட்டிங்கன்னா டக்குன்னு வந்து எட்ஜி ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுபோக டபுள் அண்ட் யூஸ் பண்ணாலும் ஸ்லிப் ஆகும். ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த ரேச்சட் ஸ்பானர்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஸ்பானர் இருந்தாலும் கரெக்டான சைஸை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி ஓல்டு ஆயிலில் ரிமூவ் பண்ணிடுங்க. சிந்தட்டிக் ஆயில்னால் 4000-5000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். நார்மல் ஆயில்னால் 2000-3000 கிலோமீட்ரு. எப்போயுமே ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நார்மலாக 1 கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2500 கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு கிட்ட வரும்போதே நம்ம வந்து ஆயில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்போ தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும். நீங்கள் 3000 கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னா 2000 கிலோமீட்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒருவேளை முன்ன பின்ன வந்தாலும் நம்ம அந்த டயத்துக்குள்ளே வந்து கரெக்டான டயத்தில் ஆயிலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். இப்போ ஓல்டு ஆயில் ஆல்மோஸ்ட் வெளியே வந்துருச்சு. இப்போ ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த 8ஆம் நம்பர் டீ ஸ்பானர் எடுத்து 1 by 1 லூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாத்தையும் ஒன்று லூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் லோடு வந்து அந்த அடுத்த இருக்க போர்ட்டில் போய் லோட் ஆயிரும். அதனால் வந்து லைட்டாக 3 லூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃபுல்லாக 1 by 1 லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து 8ஆம் நம்பர் கரெக்டான சைஸ் போடுங்க. ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த இடத்துல வந்து நம்ம டபுள் அண்ட் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து ரிங்குமே யூஸ் பண்ண முடியாது, டீ ஸ்பானர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த ஒரு போல்ட்டு மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், மற்ற 2 போல்ட்டு வந்து ஈவன் சைஸாக இருக்கும். டைட் பண்ணும்போது கரெக்டாக வந்து எந்த போல்ட்டை எதில் ரிமூவ் பண்ணியிருக்கோன்னு பார்த்து கொஞ்சம் கவனமாக டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் இருக்க அந்த ஓரிங்கை தான் நம்ம ரிமூவ் பண்ணி வந்து ஒரு 3 சர்வீஸ், அதாவது 3 தடவை ஆயில் சேஞ்சுக்கு ஒருக்கா நம்ம வந்து இந்த ஓரிங்கை கட்டாயம் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஹீட்டு வந்து இந்த ஓரிங்கில் விடும்போது இந்த ஓரிங்கோட சேஃப் வந்து கொஞ்சம் டக்குன்னு வந்து சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த ஓரிங்கை வந்து கட்டாயம் சேஞ்ச் பண்ணிடுங்க. அது மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ்க்கு ஒர்க்கு அந்த மாதிரி ஓரிங்கை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்காதீங்க. ரிமூவ் பண்ணியாச்சுன்னா கட்டாயம் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் திருப்பி கனெக்ட் பண்ணும்போது ஒரு வேளை கரெக்டாக ஃபிட் பண்ணலைன்னா நம்ம டைட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் நம்ம பழைய ஆயில் ஃபில்ட்ரு. இதில் தான் வந்து இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஆயில் வந்து ஃபில்டர் ஆகி இதில் ஃபில்டர் ஆகிட்டு இந்த ஹோல் வழியாக உள்ளே இன்லெட் ஆகி ஃபில்ட்ரு வழியாக வந்து அவுட் ஆகும். பாருங்கள், இந்த ஹோல் வழியாக தான் ஆயில் உள்ளே வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து ஆயில் ஃபில்டர்லேருந்து இந்த ஹோல் வழியாக ரிட்டர்ன் வந்து இன்ஜினுக்கு வந்து ஆயில் உள்ளே இன்லெட் ஆகுது. அதனால தான் நம்ம இந்த ஆயில் ஃபில்டரில் வந்து ஏர் அடித்து க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காம கட்டாயம் வந்து ஒரு சர்வீஸ்க்கு ஒருக்கா இந்த ஆயில் ஃபில்டரையும் கட்டாயம் நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆயிலில் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா இன்ஜின் சைடு நம்ம எந்த சைடு சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த சைடு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் டஸ்ட்டு எதுவும் மண் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ஆயில் டாப் அப் பண்ணும்போது எதுவும் வந்து மண் துகள்கள் வந்து உள்ளே விழாமல் இருக்கும். அதனால் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்டர் கனெக்ட் பண்ணுற இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆயில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வந்த பிறகு லைட்டாக வந்து முன்னு பைக்கை வந்து கொஞ்சம் ஆட்டி சாய்ச்சும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் இருக்க ஆயில் வந்து சுத்தமாக வந்து நமக்கு ட்ரை ஆயிரும். நீங்கள் வெளியே ஒர்க் ஷாப்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இவ்வளோ டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு வந்து ஆயிலை ரிமூவ் பண்ணிட்டு டக்குன்னு வந்து ஆயிலை வந்து டாப் அப் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன ஒர்க்கெல்லாம் வந்து அதுக்கான டூல்ஸை வந்து வீட்டில் வாங்கி வச்சுட்டு நம்மளே வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிற மூலமாக பைக்கையும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிற முடியும். ஒர்க் ஷாப்புக்கு கொடுக்குற பணத்தையும் நம்ம சேவிங் பண்ணிக்கிற முடியும். பாருங்கள், நியூ ஃபில்டருக்கும் ஓல்டு ஃபில்டருக்குள்ள டிஃப்ரென்ஸை
ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓடும் போதே இந்த மாதிரி ஆயில் வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஃபில்ட்ரு வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு இருக்குது அந்த மாதிரி பிளாக் கலருக்கு மாறிடும். எப்பயுமே வந்து ஆயில் ஃபில்ட்ரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது டேரெக்டாக உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிடாமல் லைட்டாக வந்து ஆயிலில் கொஞ்சம் டிப் பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்து ஆயிலை வந்து இது வந்து ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டரில் வந்து ரப்பரு இல்லைன்னா இந்த மாதிரி அட்டையால் மேக் பண்ணுவாங்க. ஆயில் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த அட்டை மெட்டீரியலால் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து இந்த ஃபில்ட்ரு செட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் லைட்டாக வந்து டிப் பண்ணிக்கிட்டோம்னா ஆயிலில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஊறிக்கிடுச்சுன்னா ஃபில்ட்ரு வந்து நல்லா செட் ஆகிக்கிடும். அதனால் வந்து எப்போயுமே வந்து ஆயில் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணும்போது ஆயிலை வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அவுட்டரில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபில்ட்ரு நமக்கு வந்து நல்லா செட் ஆகிக்கிடும். ஆயில் ஃபில்ட்ரு இந்த மாதிரி அவுட்டரில் தான் நம்ம ஆயிலை வந்து அப்ளை பண்ணி ஃபில்டரை செட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலுக்குள்ளேயுமே நீங்கள் ஆயிலை உள்ளே ஊற்றும் போது இந்த மாதிரி வந்து சுற்றியும் அதையுமே அவுட்டரில் இன்பக்கம் உள்பக்கம் கூடி வந்து ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் செட் ஆகிக்கிடும். பாருங்கள், ஆல்ரெடி நம்ம சேனலில் செயின் ப்ராக்கெட் எப்படி சரியான விதத்தில் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஏர் ஃபில்டர் எப்படி சேஞ்ச் பண்ணணும், எத்தனை கிலோமீட்டருக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணணும், செயின் ப்ராக்கெட் ஃப்ரண்ட் கிராங்க் எப்படி சேஞ்ச் பண்ணுறது வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேண்டுங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நியூ ஃபில்டர் சேஞ்ச் பண்ணி கவரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாருங்கள், இந்த ஹோல் வழியே தான் நமக்கு வந்து ஆயில் வந்து வெளியே வந்து இந்த ஹோல் வழியாக ஆயில் உள்ளே போகுது. அது எப்படி உள்ளே போகுது ஏர் ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் வழியே போகுதுன்னு பார்த்தோன்னா பாருங்கள், இந்த ஹோல் வழியாக வர்ற ஆயில் வந்து இது வழியாக உள்ளே போய் இது வழியாக சென்டரோடு வெளியே வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆயில் ஃபில்டரில் இந்த ஹோலுக்குள்ளே ஓடி வந்து இந்த ஃபில்ட்ரு வழியே வந்து ஃபில்ட்ரு ஆகி இன்ஜினுக்கு உள்ளே வந்து இந்த ஹோல் வழியாக உள்ளே போயிடுது. இதை கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க பேக்கில். அந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த ஸ்லாட்டில் உள்ளே உட்கார்ற மாதிரி உள்ளே வச்சு லாக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த ஓரிங் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஓரிங் வந்து கட்டாயம் வந்து ஒரு 2-3 தடவைக்கு ஒருக்கா வந்து நீங்கள் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்காவது இந்த ஓரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க நல்லது. ஏன்னா இன்ஜின் வந்து ஹீட் ஆகும் போது இந்த ஓரிங் வந்து கொஞ்சம் சேஃப் மாதிரி வந்து டக்குன்னு வந்து இது வழியாக வந்து ஆயில் லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த ஓரிங்கையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வந்து பைக்கை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த ஓரிங்கை லாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 3 இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஹோல் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் லைட்டாக அழுத்திக்கிட்டிங்கன்னா உள்ளே போய் வந்து ஈஸியாக வந்து ஓரிங் வந்து லாக் ஆயிரும். இந்த மாட்டும் போது உள்ள ஸ்ப்ரிங் டென்ஷனுக்கு லைட்டாக வெளியே தள்ளுறது மாதிரி தான் இருக்கும். லைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கட்டவரில் 1 by 1 அந்த போல்ட்டை போட்டு ஈவனாக டைட் பண்ணிக்கிறணும். டைட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம சொன்னது மாதிரி ஒன்றையே ஃபுல் டைட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆவரேஜாக வந்து 3ஐயும் வந்து நார்மலாக டைட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்டு ஃபுல்லாக லோட் ஆகாமல் எல்லா போல்ட்டும் வந்து ஆவரேஜாக லோட் ஆகி வந்து கரெக்டாக வந்து உள்ளே போய் செட் ஆகி நிற்கும். அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வழியே தான் நம்ம வந்து ஆயில் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டிங் பிளேடை வச்சு லைட்டாக ஆன்டி கிளாக் வைஸில் லூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இது ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஓரிங் இருக்கும் பாருங்கள். ஒரு சில இதில் வந்து ரிமூவ் பண்ணும்போது ஓரிங் இதுக்குள்ளேயே செட் ஆகி நின்றுக்கிடும். இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஓரிங் வந்து கழட்டும் போது கலண்டுரும். அதை நீங்கள் கவனமாக பார்த்து அதை எடுத்துடணும். இல்லைன்னா நீங்கள் கவனிக்கலைன்னா டக்குன்னு வந்து இது மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இதான் மேக்ஸிமம். இது கீழே இருக்க முன்னாடி இருக்கிறது மினிமம் லெவல். மேக்ஸிமம் லெவல் இருக்க மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நியூ வெஹிக்கிளில் வந்து அந்தளவுக்கு வந்து ஆயிலெலாம் எதுவும் வந்து குறையாது. இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆயில் லெவலில் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த போல்டும் நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒரு 3 சர்வீஸ்க்கு ஒருக்கா வந்து நம்ம எப்படி இந்த ஓரிங் சேஞ்ச் பண்ணுறோமோ ஆயில் ஃபில்டரில் அதே மாதிரி இந்த போல்ட்டையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஜின் வந்து ஹீட் ஆகும் போது இந்த போல்டும் சேர்ந்து ஹீட் ஆகும். அதில் இருக்க த்ரெட்டு வந்து கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த த்ரெட்டு வீக் ஆகி என்ன ஆயிருன்னா இன்ஜினோட த்ரெட்டை வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்துக்கு கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த போல்ட்டையுமே வந்து கட்டாயம் ஒரு 3 சர்வீஸ்க்கு ஒருக்கா வந்து இந்த ஓரிங்கு இந்த போல்ட்டையுமே ஆயில்ஸ் 3 சர்வீஸுக்கு ஒருக்கா ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது
இதையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. டைட் பண்ணும்போது அதில் ஒரு வாசர் இருக்கும், அந்த வாசர் ரிமூவ் பண்ணிடாமல், வாசர் மிஸ் ஆகிடாமல் அந்த வாசரையும் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. டைட் வந்து ரொம்ப ஓவராக டைட் பண்ணாதீங்க. ரிங்ஸ் பண்ணுறதுனால ஃபுல் ஸ்ட்ரென்த்துமே வந்து அந்த போல்ட்டுக்கு போகிறதுனால அவரதே டைட் பண்ணாலே ஃபுல் டைட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் டாப்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட புனல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. புனல் இல்லைன்னா சைடு ஸ்டாண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ஓப்பனாகவே வந்து ஆயிலை வந்து டாப்அப் பண்ணிக்கிற முடியும். நம்ம ஆயில் டாப்அப் பண்ணும்போது இன்ஜின் சைடு எதுவும் டஸ்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன துக்கல்கள் வந்து உள்ளே வந்து விழுகிற சான்சஸ் இருக்குது. அதனால் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கார் பைக் அந்த மாதிரி போடுற மெயின் ரோட்டில் வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணாங்கன்னா டஸ்ட்டு வந்து உள்ளே விழுக சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து நம்ம வீட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆல்மோஸ்ட் வந்து வெளியே சிந்தாமல் இன்ஜினில் வந்து எல்லா ஆயிலுமே உள்ளே ஊற்றியாச்சு. சைடில் வடிஞ்ச ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணும்போது வந்த ஆயில். நெக்ஸ்ட் இதை க்ளீன் பண்ணிட்டு இந்த ஓரிங் மிஸ் ஆகிடாமல் இருக்காமல் பார்த்துட்டு கவனமாக உள்ள ஓரிங்கை கனெக்ட் பண்ணி இதை டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல் டைட் பண்ணிடக்கூடாது ரொம்ப. ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால வந்து நார்மல் வந்து டைட் வச்சா போதும், லேஸ் அவ்வளோதான். இந்த டைட்டே போதும், இதுவே வந்து ஃபுல் டைட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது உள்ள ஓரிங் இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு லீக் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே வந்து எங்கேயும் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து இன்ஜினை ஆன் பண்ணி சும்மா ஹைலிங்கில் வெஹிக்கிளில் ஓட விட்டிங்கன்னா ஆயில் ஃபில்டரும் நமக்கு செட் ஆகிக்கிடும், ஆயில் இன்ஜின் எல்லாமே செட் ஆகிக்கிட்டு சவுண்டும் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அதாவது இன்ஜின் சவுண்டும் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து காலையில் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெறுமனை வந்து வெஹிக்கிளை ரன் பண்ண விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பைக்கை மூவ் பண்ணிங்கன்னா இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோ எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.